நீங்க எப்ப வந்து பார்த்து பார்த்து ஆற்காடு வீராசாமி காலத்திலேயே கலைஞர் காலத்திலே என்ன செய்யறாங்க, எதுக்கு இவருக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொன்னா அங்க இவர் தெலுங்கு பேசுறாரு, தெலுங்கு பேசுற மக்கள் அங்க அதிகம் இருக்காங்க, அதனால ஆற்காடு வீராசாமி கொடுக்கலாம்ங்கிற மாதிரி சொன்னதாக இன்றைக்கு வரைக்கும் அவருடைய நேர்காணல் இருக்கிறது. அப்ப அண்ணாதுரை தொடங்கிய காலத்துல தொடங்குனது கலைஞர் காலத்துல இருந்து விசுவரூபம் எடுத்து விட்டது, விருட்சமாக மாறிவிட்டது, ஜாதிய பார்வையோடு ஆட்களை தேர்ந்தெடுப்பது. ஆனால் நாம் தமிழர் சீமான் அவர்கள் பெண்களுக்கு சமபங்கு அளிக்கிறாரு. ஒரு புதுமையான முயற்சி. நீ வேணா நீ சவால் விட்டு பாரு, நாங்களும் எங்க கட்சியில் கொடுப்போம், எந்த கட்சியை சொல்ல சொல்லிட்டோம், அவங்களால செய்ய முடியுதுல்ல. அதே போல நாங்க எல்லா சமூகத்துக்கும் நிரவலாக, அதாவது யாருன்னே தெரியாத ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், ஒரு புறக்கணிக்கப்பட்ட சமூகம், விளிம்புநிலை சமூகத்துக்கு அவரால் பிரதிநிதியை நிறுத்த முடியுதுல்ல. அப்ப பிராமணர்கள் சொல்லி பார்ப்பனர் சொல்லி நீ ஏன் புறக்கணிக்கிற? அவனும் தமிழ் மரபுல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து வந்தவன் தான். 500 ஆண்டுகளுக்கு முன்னால வந்தவனே தமிழ்னு சொல்லி நெஞ்சு நிமித்திக்கிட்டு இருக்கிறே, வீட்டுக்குள்ள தெளிவு பேசிட்டு அவன் வீட்லயும் தமிழ் தான் பேசுறான், வெளியிலும் தமிழ் தான் பேசுறான். 2000 ஆண்டு மரபுகளை உடைய தமிழ்நாட்டில் அவனை போய் நீ ஆரியம் பார்ப்பான்னு சொல்லி புறக்கணிச்சீங்கன்னா அது அரசியல், உள்நோக்கமுடைய அரசியல், ஏமாற்று. இதைத்தான் பெரியார் செய்தாரு. தன்னை தமிழனாக தவமைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் 2000 ஆண்டுகளாக இருந்த அந்த பார்ப்பனர்களை என்ன செய்யற ஆரியன்னு சொல்லி புறக்கணிச்சு அரசியல் பண்ணாங்க. அப்ப தமிழர்கள் இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஆரிய எதிர்ப்பை காட்டி திராவிடத்தை கொண்டதை உட்கார வச்சது பெரியாருடைய ராஜதந்திரமான சூழ்ச்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களும் பிரதிநிதித்துவம் இல்லாமல், அதிகாரம் இல்லாமல் இன்றைக்கு அவலப்பட்டு கொண்டிருப்பதற்கான காரணமே அந்த திராவிட சிந்தனைகளுடைய ஆரிய எதிர்ப்பு தான். எனவே பார்ப்பனர்களுக்கு அவர் சீட்டு கொடுத்ததும் தப்பில்லை, இடம் கொடுத்தது தப்பில்லை. அவர்கள் தமிழர்கள் தான், தமிழ் மரபை சார்ந்தவர்கள் தான். இன்னைக்கு உருது பேசுற முஸ்லீம்களை நீ அரபு நாட்டுக்காரன் சொல்லிடுவியா? ஆங்கிலம் பேசக்கூடிய கிறிஸ்தவர்களை நீ ஐரோப்பாக்காரன் சொல்லிடுவியா? அதுபோல சமஸ்கிருதம் பேசக்கூடிய அல்லது ஒலிக்கக்கூடிய பார்ப்பனர்கள் நம்ம என்ன செய்ய முடியாது, ஆரியன்னு புறக்கணிக்க முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும். அதனால முழுக்க திராவிட சதினாலதான் இந்த ஆரிய எதிர்ப்புங்கிற பூச்சாண்டி எல்லாம் அதை தெளிவா அவர் கண்டுகிட்டதுனாலதான் டேய் அவங்களும் தமிழ் தாண்டா, நாங்களும் எல்லாம் ஒண்ணு தாண்டான்னு சொல்லி அவர் சீமான் நினைச்சாரு, ஆதரிக்கிறாரு, இடம் கொடுக்கிறாரு. அது திராவிடத்துக்கு அச்சுறுத்தலா இருக்கிறது, நடுங்குகிறது. இவ்வளவுதான்.